இந்த ஊருக்கு மறுபடியும் வரவே கூடாதுன்னு தான் வந்தோம். கடைசியில் பாருங்க நீ எங்கே வரதா இருக்குன்னு. என்ன பண்ணுறது, பிள்ளைக்காக நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து போய்தான் ஆகணும். அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா வேலையாகுமா? ஆமாங்க நீ, அதுவும் சரிதான். ஊர்க்காரவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். கூட இப்போ எந்த வழியில் போகணும்? இப்படியே நேராக போனோம்னா ஒரு ஒரு 5 பில்டிங் தாண்டி இருக்குது. ஓ சரி சரி, அப்போ வாங்க போவோம். உங்கள் அண்ணனுக்கும் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடணும், பஸ் இறங்கி வந்துட்டோன்னு. இன்னும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயத்தில் தான் இருப்பார். சரிங்க நீ, அப்பயே இவர்கிட்ட நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். அண்ணங்கிட்ட சொல்லிடுங்கன்னு. இதுக்கும் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல, ஒரு வார்த்தை நம்மளும் சொல்லிடலாம். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற தூக்கம் இருக்கு, இப்படி கைப்பிடி இல்லாத பொருளும் இருக்கு. உங்களுக்கு எந்த இது வேணும்னு சொல்லுங்க, எதை எடுப்போம்? இந்த தூக்குவாளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எதுன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. இது உங்களுக்கு சைஸ் இப்போ பிடிக்கல, இன்னும் பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு. நம்மக்கிட்ட 7 வகையான சைஸ் இருக்கு. உங்களுக்கு எது கேட்குறீங்களோ அதை எடுத்து கொடுப்போம். இப்போ இந்த பாத்திரத்திலே பார்த்தீங்கன்னு வைங்களேன், சின்னது பெருசு, இதை விட பெருசு, இதை விட பெருசுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லா வகையான டிசைனும் இருக்கு. என்ன வேணும்னு சொல்றீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பீஸ் எடுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கண்ணே, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செம்படம் எடுப்போமா இல்லை அந்த மாதிரி தூக்கம் எடுப்போமா, எதுன்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஏத்தாப்புல எடுத்து போடுவாங்க. இப்போ செம்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மல்லிகை ஜாமான், பருப்பு, அது இந்த மல்லிகை ஜாமான் எல்லா வகையானதும் போட்டு வச்சுக்கலாம். அதுவே நீங்க இந்த தூக்குவாளி டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஊருக்காரவங்க எல்லாருமே விவசாயிக தான். எல்லாருமே வந்துட்டு வேலை வெட்டிக்கு போறவங்க எல்லாமே தூக்குவாளியில சோறு கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம தூக்குவாளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். எங்க போனா வந்தாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், வரலாம். இப்போ இதுனா நம்ம சம்பளத்தை வீட்டிலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓ சரி சரி சரி. எதை எடுப்போம்? தூக்கு எடுப்போமா இல்லை இந்த பாத்திரத்தை எடுப்போமா? தூக்கு வழியே எடுத்துருவோமா? அப்ப தூக்கு இப்போ 500 பீஸ் இருக்குங்களா? தூக்குல பாத்தீங்கன்னா 450 என்னமோ தான் இருக்கும். ஒரு 50 பீஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாமா? ஓ சரி. இப்ப இந்த சம்பளத்தை எடுத்தா அதுல வந்துட்டு 500 பீஸ் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒன்னா கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஒருத்த கொடுத்தோம்னா அது பொல்லா போயிடும். சரி, செம்படமே 500 கொடுத்துருவோமா? தூக்கே வாங்கிடுவோங்க. அப்படின்றியா? சரி சரிங்கண்ணே, தூக்கே இப்போ 500 தூக்கு கொடுத்துருங்க. சரிங்க தலைவரே. அப்ப இதை எடுத்து வச்சுட்டுங்களா? ஒரு நிமிஷம். இப்ப தூக்கு எவ்வளோ, இந்த சம்பளம் எவ்வளோ? இப்போ இந்த தூக்கு பார்த்தீங்கன்னாமா நல்ல குவாலிட்டியானது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா வரும். இப்போ சாதாரண வெயிட்லெஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 200 ரூபால வரும். என்னது 300 350 ரூபாயா? நல்ல ஸ்ட்ராங்கானதே கொடுத்துருங்க. அட இருங்க, நீங்க வேற 350 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்? என்ன இதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு தானே. பொருள் எடுக்கிற நேரத்தில் அது நொட்டை இது நொட்டைன்னு சொன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு 1000 நொட்டைன்னு சொல்லுவேன்னு தான் நீ வா உன் கண்ணு படவே பார்த்து எடுன்னு சொல்கிறது. இங்கே வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். ஏங்க அதுக்குன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம இவ்வளோ ரேட்டு போட்டு எடுத்து கொடுத்தா ஆத்தாடி ஆத்தா இதில் வேலைக்கு ஆகாது. 500க்கு அம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 500 பார்த்தா 350 1,75,000 ரூபாய் வரும். அம்புட்டு செலவு பண்ண முடியுமா? நீங்க கொஞ்சம் கூட குறைச்சு கூட போட்டுக்கலாம், ஒரு 10,000 கூட கம்மியா கொடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த சம்பளம் எவ்வளவு வரும்? நல்ல குவாலிட்டியானது கேட்டீங்க அப்படின்னா 350 ரூபா 400 ரூபாயில வரும். இதுவே வெயிட் கொஞ்சம் கம்மியா அப்படின்னா ஒரு 250 ரூபாயில வரும். அட என்ன நீங்க, உங்களுக்கு பாத்திரத்துக்கு விலை போட சொன்னா நீங்க என்ன உங்களுக்கே சேர்த்து விலை போடுவீங்க போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது, நாங்க வேற கடை பாத்துக்கிறோம். இங்க பாரு, இந்த கடை தான் நம்ம ஹோல்சேல்ல டீலர். இவங்க எல்லாமே மொத்த விற்பனை பண்றதுனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டு குறைச்சு தருவாங்க. ஆமா, இவன் மொத்த சொத்தை எழுதி கேட்கறது இங்கெல்லாம் வேணாம். வாங்க சின்ன தட்டு தாம்பளத்தை எதுவும் பார்ப்போம். ஆமா, பொருள் நல்லா தாங்குமா, வருஷ கணக்கா கிடக்கும். நீங்க வாங்கி போட்டீங்கனாலும் அப்படியே இருக்கும். இந்த ஊருக்காரங்க ஓட்டு போட்டாதான் பரவாயில்ல, ஓட்டு போடாம டிமிக்கி கொடுத்துட்டானுங்கன்னா இம்புட்டு செலவு பண்ணி இங்க ஒரு காசை கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்காத, அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு அவங்க கணக்கு பார்த்துருவாங்க. இங்க பாருங்க, நீங்க அந்த தூக்கே கொடுத்துருங்க. ஏங்க 1,75,000 வருங்க. ஒரு 10,000 குறைச்சு போட்டுக்கிறேங்க. சரி, நீங்க அதையே கொடுத்துருங்க. ஆனா மூடி எல்லாமே கரெக்டா இருக்கணும்.
ஒன்று ஒரு மாதிரி ஒன்று ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. 500 நான் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. 50 பீஸ் கொண்டு வர சொல்லிடுறேன், இதை ரெடி பண்ணிடுறேன். சரிங்களா? இருங்க, நான் வந்துடுறேன். எப்பா, இந்த தூக்கு 500 பீஸ் வேணும், எல்லாம் ரெடியா எடுங்க. எங்க என்னங்க இம்புட்டு செலவு பண்ணணுமாங்க? அட, காசு செலவு பண்றதுக்கு சும்மா நொய்யி நொய்யின்னு இருக்காது, சரியா? எல்லாமே முதல்ல தான். முதல் இல்லாம இங்க ஒன்றும் இல்லை. என்னமோ பண்ணுங்க. 1,75,000 ரூபாய். அவனை கொஞ்சமாவது குறைக்க சொல்லலான்னு பார்த்தா வெறும் 10 ரூபாய் குறைக்கிறேன்ட்டு போனான். நீங்களும் ஒன்றும் பேசாம இருக்கீங்க. இவர் வேற ஒருத்தவங்களுக்குலாம் வெறும் 2000 3000 தான் குறைப்பது. அதுக்கு மேலே 10 ரூபா கூட குறைக்க மாட்டாரு. ஆனால் நமக்கோசரம் 10,000 ரூபா குறைச்சிருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இன்னும் ஒரு 5-10 குறைக்க சொல்லுங்க. நீ வேற கம்முன்னு இரு, அப்புறம் இதெல்லாம் தர முடியாது, நீங்கள் வேற கிட்ட பார்த்துக்கங்கன்றுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வேற எதுவும் வேணும்னா பாரு, நான் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். ஆமா, இதுக்கே எவ்வளவு போச்சு, இன்னும் மேற்கொண்டு வர பார்க்கணுமா? ஐயோ அம்மா, நடக்கவே முடியலம்மா. புள்ளத்தாச்சு புள்ள, இந்த மாதிரி நேரத்தில் நடக்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா கேட்கணும். கேட்காம நீயும் உன் புருஷனை ஆடினத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். உன் புருஷன்கிட்ட சொன்னா அந்த ஆளு காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான். இதுவே நான் மற்றவங்களாம் இருந்தால் பிடிச்சி கிழிச்சு கேப்பன்னுட்டு போடுவேன். என்ன பண்ணுறது, மாப்பிள்ளைய போயிட்டாரு, அது ஊர் தலைவர் பையனும் போது நம்ம எதுவும் சொன்னோம்னா பின்னாடி உன் வாழ்க்கையில் குடைச்சல்னு தான் அமைதியாக போனேன். இல்லைன்னு வையி, இப்படி எல்லாம் பேசுனதுக்கு எப்படி பண்ணுவேன் தெரியுமில்ல? எம்மாடி அம்மா, உன்னை பற்றி தெரியாதா நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு? அந்த ஆறுமுகத்தையே ஒரு நாள் விளக்கமாத்த எடுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுன்னு இழுத்து விட்டல்ல. எனக்கெல்லாம் இந்த நடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. நம்மளாம் மூஞ்சுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டு போயிடுவோம். ஏமா வாங்கம்மா, கம்பங்கூழ் குடிப்போமா, வெயிலுக்கு ரொம்ப குளு 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 குளுன்னு இருக்கும். வாங்கம்மா வாங்கம்மா. ஏண்டி கம்பங்கூழ் குடிப்போமா? அம்மா, நான் தலைவர் வீட்டு மருமவம்மா. நான் போய் இங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு ரோட்டில் விற்கிறதெல்லாம் வாங்கி தின்னேன்னு வைங்க, அப்புறம் என் மாமியார் என்னை கேவலமாக பேசுவாங்க. இந்த உண்டக்கஞ்சி குடிக்கிற குடும்பம் இது போயிடுச்சு பத்தியா அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுடி. வெயில் காலத்துக்கு இதுதான் குடிக்க சொல்றாங்க. நீ வேணா குடி, அதுவும் இல்லாமல் நீ குடிச்சின்னா அப்புறம் அதுக்கு வேற நான் தான் பேச்சு வாங்கணும். இப்படி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு போய் எவனாவது போய் சொல்லுவான், அப்புறம் அதுக்கு கத்துவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் கம்முன்னு. இவ ஒருத்திடா, இவ கூட வந்தா ஒன்றும் வாங்கி குடிக்க முடியாது. கவருவோம் கவருவோம் கவருவோன்னு நம்மள பச்சை தண்ணி கூட பல்லையில பட விடாம பண்ணிடுவா போல இருக்கு. வாங்கம்மா, ஒரு டம்ளர் வாங்கினா இன்னொரு டம்ளர் ஃப்ரீயா கூட கொடுக்குறேன், வாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. ஏம்மா, உடம்புக்கு நல்லதுமா, குளிர்ச்சிமா. குளிர்ச்சி தான் என்ன பண்றது, என் புள்ள அதை இதுன்னு தின்னா அப்புறம் அதுக்கு வாழ்வாள்னு கத்துவா. வேண்டாம். ஒரு காலத்துல ஓசியில கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி தின்னவ இன்னைக்கு இவளுக்கு வந்து வாழ்வா பாரு. ரோட்ல நின்று கம்மங்கூழ் குடிக்க கூடாதான், அது மாமியாருக்கு மாமனாருக்கும் கௌரவமா இருக்காதான். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அப்படித்தான். அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, கம்மங்கூழ் குடிப்போம், வாங்கம்மா. என்ன ரணி, தெரிஞ்சவங்களா? ஆமா, நீ எப்ப பழம் காய்கறிலாம் வாங்கினாலும் இங்கத்தான் வருவோம், வேற எந்த கடைக்கும் போக மாட்டோம். பார்த்து போட்டு குறைச்சு கொடுக்கும் இந்த பாப்பா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? வரவே மாட்டேங்கிறீங்க, அண்ணனும் வர மாட்டேங்கிறாரு. அது இல்லம்மா, நாங்க ஊட்டியில தான் இருக்கோம். இப்ப ஊருக்கு போயிட்டீங்களா? ஆமாம்மா, ஊட்டியில அங்கே செட்டில் ஆயாச்சு. புள்ள இங்க டிசி வாங்கறதுக்காக வந்தோம். என்னக்கா நீங்க? நானும் யோசிச்சேன், என்னடா வெள்ளிக்கிழமைனா காய்கறி வாங்க வருவாங்களே, ஆளையே காணமே. இல்ல நீங்க வருவீங்க, இல்லைன்னா அண்ணன் வருவாரு, ரெண்டு பேத்துல ஒருத்தர் வார வாரம் வந்து வாங்கிட்டு போயிருவீங்க. இப்ப என்னடா கொஞ்ச நாள் ஆளையே காணலன்னு பார்த்தேன். என்னக்கா இங்க தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு அங்க போயிட்டீங்க? என்ன பண்றது, கொஞ்சம் வேலை வாய்ப்பு எதுவும் பெருசா இல்ல, அட்டன் சரின்ட்டு அங்கிட்டு போயாச்சு. சரிக்கா சரிக்கா. பாப்பா பிள்ளைங்க 10வது பரீட்சை எழுதி மார்க் எடுத்துட்டா, அதான் சரி அங்கிட்டே சேர்த்துருவோம் தான் டிசி வாங்கிட்டு போவோன்னு வந்தோம். எம்பிட்டு மார்க்கு? 457. அப்படியாக்கா, பரவாயில்லையே. 457. சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம். நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உங்க பிள்ளை நல்லா மார்க் எடுத்துருச்சு. ஏம்மா, அங்கே பாருமா.
போவா? நடுத்தருவுல விட்டுட்டு போனவங்கள பத்தி நான் எதுக்குமா கண்டுக்கணும்? நடுத்தருவுல விட்டுட்டு போனாங்களா? பாத்தீங்களா கொழுப்ப? நம்ம நடுத்தருவுல விட்டோமா? மொத்த சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டு உங்க ரெண்டு பத்தி நடுத்தருவுல நிறுத்திவிட்டு பேசுற பேச்ச பாத்தியாப்ப? எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றே இருக்காது. நன்றி கெட்ட ஜென்மங்க. இந்த கையால எவ்வளவு ஆக்கி போட்டிருப்பேன், எவ்வளவு செஞ்சிருப்பேன். வீடு வாசலே நான் இல்லாம வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னைய நடுத்தெருவுல கோவில் வாசல உட்காந்து பிச்சை எடுக்க வச்சுட்டாங்கம்மா. பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. 3 பிள்ளைங்களை பத்தி என்ன பிரயோஜனம்? இந்தா இன்னைக்கு என் புள்ள இவ மட்டும் இல்லைன்னு வையே, நேரத்துக்கு நாளை என்ன ஆயிருப்பேன்னு கூட தெரியாது. எத்தனை பேரை பத்தி என்ன பிரயோஜனம் எனக்கு? அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை தானே முக்கியம்னு போனாங்க. யாரையும் அண்டி பொழைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பாத்தீங்களா வேணும்னு சீன்ற மாதிரி பேசுறத? அண்ணி நீங்க கம்முன்னு இருங்க அண்ணி. துஷ்டனை கண்டா தூரம் விளங்கணும். எங்ககிட்ட எல்லாம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவாளுங்க. எல்லாத்தையும் கேட்டுக்க அப்படியே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க போல இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. புரிய வேண்டியவங்களுக்கு புரியுமா? புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும். காசு பணம் இல்லாத போது இந்த தாய் தேவை. காசு பணம் நிறைய சம்பாதிச்சோனையும் காசு பணம் கண்ணை மறைச்சிருச்சு. அதான் எல்லாரோட பேச்சையும் கேட்டு பெத்த மவன் என்னை எப்படி அம்போன்னு பிச்சை எடுக்க விட்டுட்டு போயிட்டான். என்ன என்ன ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்டயே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்ப வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர? அண்ணி வேணா நீ கம்முன்னு விடுங்க அண்ணி. நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம ஜாட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எது வந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசுங்க. இந்த ஜாட பேசுறதெல்லாம் வேற கிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுங்க அருவாமனை வச்சு ஆஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். என்னது அருவாமனையில வச்சு ஆஞ்சு போடுவீங்களா? எங்க ஆயிங்க பாப்போம், எங்க ஆயிங்க பாப்போம்னு யாருக்கிட்ட உங்க இதை காட்டிக்கிறீங்க? ஏய் நீ யாரு, எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய கைகாரின்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீ இந்த திமிர் பேச்சல என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வையி, அப்புறம் நல்லா வாங்கி போட்டுட்டு தான் போவ. சரியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் ஆத்தனாருக்கு யாரும் இல்லை, அவளை என்ன வேணாலும் பேசலாம் வைக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? ஒருத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மொத்த சொத்தையும் எழுதி உன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீ நடுத்தரவுல பிச்சை எடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ எங்கள் வீட்டு பிள்ளைய சேர்த்து பிச்சை எடுக்க விடுவேன், நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்போமா? என் வீட்டு பிள்ளைய நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். நீ உன் பிள்ளை வீட்டில் இருக்குன்னா அது உன் தலை எழுத்து. மொத்தத்தையும் எழுதி அவளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ அவள் தான் உன்னைய பார்க்கணும். இவங்க எப்படி பார்ப்பாங்க? ஐயோ இது என்னடா இது? இப்படி நடுவு இதுல வச்சு இப்படி சண்டை போட்டுக்கறாங்க. சண்டை போட்டுக்காதீங்க, கம்முனு இருங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? கேளு, வாங்கிட்ட நான் எதுவுமே பேசல. நீ எல்லாம் பேசுறதுக்கு இதே கிடையாது. ஒழுங்குமுறையை அங்கிட்டு போயிரு சொல்லிட்டேன். என்ன நீ வாய்க்கு வந்தபடி பேசுவ, நாங்க எதுவும் பேசக்கூடாது. ஆனா நாங்க திருப்பி பேசினா அப்படியே நீ திமிருக்கு எகிரிக்கிட்டு வருவியா? ஒரு பிள்ளை மட்டும் நல்லா வாழணும். உங்க வீட்டுல உங்களை நம்பி வந்த என் நாத்தனாரு நகை நட்டுன்னு மொத்தத்தையும் இழந்துபட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறா. அவளுக்கு நாங்க ஆதரவு கொடுக்காம வேற யாரும் ஆதரவு கொடுப்பா? உன் பிள்ளை வீட்டுல நீ இருக்கனா அது உன் தலையெழுத்து. இன்னொரு தடவை என் நாத்தனாரையும் எங்க வீட்டு மாப்பிள்ளையும் பத்தி ஏதாவது நீ பேசுன அப்புறம் அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். உன் வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்திடுவேன். எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னமோ உத்தவி பிள்ளைய பெத்து வளர்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. என் நாத்தனாரே எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். இத்தனை வருஷத்துல உன் குடும்பத்தை பத்தி ஒரு நாள் தப்பான வார்த்தை பேசினதில்லை. ஆனா இன்னைக்கு அவ அம்புட்டையும் என்கிட்ட கொட்டும் போது அம்புட்டு வேதனையா இருந்துச்சு. என்னைக்காவது ஆத்தாள் மாவும் சிக்குவீங்க, மண்டபத்துல வச்சு கிழிச்சது பத்தாது, என்னைக்காவது நடுரோட்ல வச்சு கிழிக்கணும்னு தான் நினைச்சேன். கரெக்டா வந்துட்டு தொக்கா மாட்டியிருக்கீங்க ரெண்டு பேரும். உங்க லட்சணம் தான் தெரிஞ்சு ஊரே சரி நாடே சரி சிரியோ சரின்னு சிரிச்சு போச்சு தானே உன் கல்யாணத்துல. இப்ப என்னடி ரொம்ப இவளுங்க மாதிரி நல்லவளுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுன அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏதோ வயசானவன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா போறேன். இல்லைன்னு வையி இன்னைக்கு இங்க நடக்கிறது வேறையா இருக்கும். என்ன ராணி, ஆளை விட்டு எங்க அம்மாவை ஏச சொல்றியா நீ? முத்துன கத்திரிக்கா அப்படியே அரைஞ்சேன்னு வையி 10 வெள்ளம் அப்படி சப்புன்னு உன் கண்ணத்துல நின்னுக்கும் தெரிஞ்சுக்க. அவ போட்ட பிச்சையில நீ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ராணியா ராணி பேர் சொல்லி கூப்பிட்ற நீ எல்லாம் அரைஞ்சேன்னு வையி அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். உன்னையெல்லாம் புள்ள மாதிரி வளர்த்ததுக்கு ராணியா ராணி போடுற? இன்ன வரைக்குமே அவ புள்ள மாதிரி தாண்டி நினைச்சா. ஆனா ராணி, இந்த ராணி இப்ப உனக்கு தெரியுது, ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையா? அண்ணி எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, அண்ணி எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு நல்லா அவ செய்யறதுல நல்ல மூக்க முட்டை தின்னியே. அப்ப ராணி தெரியல, இப்பதான் உனக்கு ராணி தெரியறாளா? இங்க பாருமா, செஞ்ச நன்றியை என்னைக்கு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உள் மனசாட்சிக்கு தெரியும். இப்போ கூட என் மனசுல அவ்வளோ ஆதங்கம் இருக்கு. வாய் கிளிய உன்னையெல்லாம் பேசணும்னு தான் தோணுது. ஆனால் என் புருஷன் சொல்லியிருக்காரு, அவரோட வைராக்கியத்துக்கு முன்னாடி என்னோட கோபம்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நான் பொறுத்து போகிறேன்னா
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் வந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு நாள் வரும். அதுக்காக தான் அமைதியா போறது. அதுக்கோசரம் நீ வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கிலேயே பேசாத. என்னைக்கு ஓனாலுமே இதே போல இருந்துராது. எப்பயும் கால் அப்படி தலைகீழா மாறும். சரியா? உங்க ஆட்டத்தெல்லாம் ஒட்ட நறுக்கிறதுக்கு நாங்களும் சொந்த வீடு கட்டி இந்த ஊருக்கு வருவோம். அன்னைக்கு பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ தூரம் ஆடணுமோ ஆடுங்க. உங்களை விட ஆடினவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டேன் என் காலத்துக்கு. நீங்கள்லாம் இப்போ புது பணக்காரவங்க. நான் ஆதியிலே பணத்தில் பிறந்து வளர்ந்தவ. எனக்கு உங்களை விட பணங்காசை பற்றின எல்லாம் தெரியும். சரிங்களா? எதுவுமே இல்லாமல் உன் வீட்டில் வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை. என் வீட்டில் அம்புட்டு இருந்தாலும் உங்கள் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு மறந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நீ என்னைய ராணின்ற. சரி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் ராணியாவே தான் இருப்பேன். என்னைக்கும் நீ இதே போல இருப்பேன்னு நினைக்காத. என்னடி என் பிள்ளைக்கு சாபம் விடுறியா நீ? ஏன் இன்ன வரைக்கும் என்ன கோமாவில் இருந்து பேசுனியா? உன் பிள்ளையும் நீயும் வாய்க்கிலையும் வக்கனையா பேசுவீங்க. என் நாத்தனார் பேசினோனையும் அவளை சாபம் விடுறதா அர்த்தமா? இங்கே பாருங்கடி, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் மாப்பிள்ளையும் என் நாத்தனாரும் நல்ல நிலைமைக்கு வரதான் செய்வாங்க. அன்னைக்கு உங்களுக்கு இருக்குடி. அன்னைக்கு பார்த்துக்கிறேன். அன்னைக்கு கால் குனிஞ்சு வந்து என் நாத்தனார் வீட்டில் நீங்கள் இருங்க. அன்னைக்கு 2 பேத்தையும் சவுட்ட மேனிக்கு அடிச்சு துரத்துறேன் பாரு. அண்ணி, இதுங்கள்ட்ட என்ன நீ பேசுறது? பழசை என்னைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நாங்கள் செஞ்சதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நடு சந்தையில் வச்சு இப்படி எங்கள் மான மரியாதையை வாங்கினாங்களோ, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி எந்த பயனும் இல்லை. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கட்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்குவோம். வாங்க அண்ணி, நம்ம போவோம். பாத்தியாடி, அந்த திமிரு பிடிச்சவ எவ்வளோ கேவலமாக நம்மளை பேசிட்டு போறான்னு. அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பா பாரு. அனுபவிப்பா, கண்டிப்பாக அனுபவிப்பா. நான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நிற்கிற மாதிரி கடைசி காலத்தில் 2 நின்று கதறதுங்களா இல்லையான்னு பாரு. நம்ம நல்லா இருக்கணும்டி. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். இதுங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டுறதுல தாண்டி இருக்கு. நம்ம நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கான தண்டனையா இருக்கும். ஆட விடுமா, இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு சொல்லி இதுங்க பேசுறது நீ போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் காதிலே வாங்கிக்க கூடாது. வாமா நம்ம போவோம். அமுதா, என்னங்க என்ன 2 இது வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, இதில் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். இது ஈரல் இருந்துச்சா, அதான் உங்களுக்கு ஈரல் பிடிக்குமேன்னு சொல்லி ஒரு 1/2 கிலோ ஈரல் இருந்துச்சு. அது கல்லீரலும் இல்லாமல் இருந்துச்சா, சரி நல்லா வறுத்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அட எதுக்குங்க இதெல்லாம்? சும்மா இருக்க முடியலையா? இல்லை, எப்பயும் கறிக்கடையில் கேட்பேன் ஈரல் இருக்கான்னு. அன்றைக்கி வேற எனக்கு ஈரல்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களா, சரி ஈரல் கிடைக்குமான்னு கிடச்சி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கி ஈரல் இருந்துச்சு. சரி 1/2 கிலோ கட்டுங்கன்னோனையும் எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா பெப்பர் போட்டு நல்லா வறுத்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அது கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு ஈரல் பிடிக்கும்னு சொன்னது. அது இன்ன வரைக்குமா ஞாபகம் வச்சுருப்பீங்க? கட்டுன பொண்டாட்டி உன்னை ஆசைப்பட்டு கேட்கும்போது, ஆசைப்பட்டு சொல்லும்போது அது செய்யலைன்னா புருஷன் அப்புறம் எதுக்கு? இப்படி ஒரு கணவர் கிடைக்க நான் சத்தியமாக கொடுத்து வச்சிருக்கணும். இவருக்கு நான் என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன். ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சு அப்பப்போ அதை செய்கிறாரு. இப்படியாப்பட்டவர் கிடைக்க நான் நிஜமாகவே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஆள் எனக்கு எவ்வளோ விஷயத்தில் கெடுதல் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த ஆள் பண்ணின ஒரே ஒரு நல்ல விஷயம், அவன் பண்ண கெடுதலில் எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சது தான். பிறக்கும்போதே எல்லாம் வரம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வரத்தை தவற விட்டு, ஆனால் அந்த வரமே எனக்கு எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. நிஜமாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வரம் எனக்கு கிடைக்க. ஒரு மனைவியோட எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிற இப்படியாப்பட்ட பையனை பெத்தெடுத்த அந்த மகராசி மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்வேன். அமுதா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. கண்ணு கலங்கின மாதிரி இருக்கு. இல்லை, தூசி பட்டுருச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் கறியை கழுவிடுறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிங்க, சரியா? இல்லைங்க, நானே கழுவிடுறேன். போன வாரமே பார்த்தேன், கறி ஆக்கிட்டு கழுவும் போது மூஞ்சல் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதான் சாப்பிட முடியல. நீங்கள்
இன்னைக்கு நான் கறியை கழுவிடுறேன், நீங்கள் சமைச்சா மட்டும் போதும். சரியா? மறுஜென்மோ ஒன்றுன்னா எனக்கு என்ன வேணும், அடுத்த ஒரு ஜென்மோனாலும் உனக்கு மனைவியாக வேண்டும்.